ஏ சீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாரி எல்லாம் மடிச்சிட்டு இருக்கேன்க்கா. ஒர்க்கு முடிச்சு வந்தாச்சுல்ல, ஸோ வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, நீ வீட்டில் இருக்க, உன் பாட்டுக்கு ஊரை சுற்றிட்டு ஆடு மாடை மேய்ச்சிட்டு கழனி எடுத்து ஊற்றிட்டு உன் பாட்டுக்கு நல்லா ஊர்க்கதை பேச வேண்டியதான். இந்த வந்துட்டேன், வந்த உடனே ஊர்க்கதை பேச வந்துட்டேன். என்ன கதை கொண்டு வந்திருக்க? சும்மா வரமாட்டியே, என்ன கதை கொண்டு வந்திருக்க? சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லு. என்ன சீதா, என்னைய இப்படி பேசுற நீனு? அப்போ நான் வம்பிழுக்க மட்டும்தான் வருவேனா? நான் இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு நல்ல சூப்பரான சூடான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். சூடான நியூஸா? ஆல்ரெடி நான் சூடாகி மண்டை காஞ்சி போய் தான் இருக்கேன். இன்னும் நீ வேற சூடான நியூஸ் கொண்டு வந்திருக்கேங்க. என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை சீதா, நேற்று நான் உன்னோட வீடியோவை பார்த்தேன். பார்த்துக்கோ, நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தல்ல, பேசின பிறகு நான் உன் வீடியோவை போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா எப்பா நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாவ பார்த்தேன். இப்படி அழாதீங்க, இப்படி நல்லா போல்டாக இருங்க, வைங்க, வாங்குங்க, எல்லாத்தையுமே வந்து தலைமொழிகிட்டு இருங்க, வைங்க, ஒரு நல்ல புருஷனுக்கு வந்து நீங்கள் வேணும்னு சொல்லி போராடினா பரவாயில்ல, இப்படி ஒரு ஆளுக்காக போராடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு பார்த்துக்க நிறையா. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன், உன் வீட்டுக்காரன் நிறைய கமெண்ட்ஸ் அதில் போட்டிருந்தாருப்பா. நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சேன், நானும் உன்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இந்தா இங்கே பாரு, இந்த ஃபோனில் பாரு, எல்லாமே இதில் இருக்குது, கொண்டா பார்க்கலாம். ஓ, ஃபோனில் கொண்டு வந்து காட்டினா தான் நான் நம்புவேன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கியா? நீ மட்டும்தான் பார்த்தியா? இது கமெண்ட்ஸை ஊரெல்லாமே பார்த்துருக்குமே. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் 4 செவத்துக்குள்ளே நடக்கிறத ஊரெல்லாமே நாங்கள் சொல்ல மாட்டோம்னு ஒன்றுமே சொல்லாத ஆட்கள் மாதிரி பேசுவாங்களே, அதனால கேட்டேன். அப்போ இந்த கமெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது, உனக்கெல்லாம் தெரியல, நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கல, நீ எடுத்த மாதிரி நிறைய பேர் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. சரி, அப்படி என்ன போட்டிருந்துச்சு? ஏன் நீ பார்க்கலையாக்கும்? சொல்லுமா, என்ன போட்டிருந்துச்சு அப்படின்ட்டு. நான் வந்து எனக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷனில் பார்க்கலப்பா. ஆனாலும் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தேனா, வந்த உடனே சரி அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு வேற வீடியோ பேசணும் இல்லையா, சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட்டு சும்மா காலார நம்ம பிள்ளையெல்லாம் எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து நான் அதிலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளையே நம்ம வந்து உருவாக்குறதுக்கு, மேக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது, நிறைய நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இதில் வந்து எனக்கு ஒன்று என்ன தெரியுமா, இன்றைக்கி வந்து நான் இத்தனை வருஷம் வேலைக்கு போயிட்டுருக்கேன் பஸ்ஸில், ஒரு 10 வருஷமாக இன்றைக்கி நடக்காத ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் பஸ்ஸில் வந்துட்டேன்ப்பா. வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு. சரியா, காதில் வச்சு பாட்டு வேற கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா, பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப்பு பஸ் நின்னதே எனக்கு தெரியல, யார் இறங்கி போனதுமே எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி என்றைக்குமே என் மைண்ட் வந்து போனதில்லை. ஒரு ஆழ்ந்த நிலை உறக்கம் அப்படிங்களா, ஆழ்ந்த நிலை உறக்கம் மீன்ஸ் நிறைய ஒரே ஒரு பர்டிகுலர் சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீ வந்து இந்த மொபைலில் வந்து காட்டின இல்லையா, இதை தான் நான் வந்து பஸ்ஸில் வரும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோ. சரியா, ஓடிட்டு அப்போ நான் நினச்சிட்டே வந்தேன், ஆஹா, இந்த எந்திரிச்சு பார்க்க பஸ்ல எல்லாரும் அடுத்த ரவுண்டுக்கு ஏறுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஏறிட்டாங்க. பக்கத்துல எல்லாமே க்ரௌடு. டக்குன்னு முழிச்சு பார்க்க அங்கே பஸ் ஆன் பண்ணி வச்சு மூவ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னொரு கூட ஒரு 5 நிமிஷம் இருந்தேன்னு வையன், பஸ்ஸு திருப்பி அகைன் வந்து எங்கே போயிருக்கோம், திருநெல்வேலிக்கு போயிருக்கோம். சரியா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை வந்து எவ்வளோக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் கொடுக்கணும், ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், சரியா அப்படின்ட்டு வந்து நம்மளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன், சரி வேண்டாம் போட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நேற்று புதுசு கிடையாது, அப்படி தானே, இன்னைக்கு நேற்று புதுசு கிடையாது. நம்மளை வந்து ஸ்டார்டிங்லேயே, அதான் நேரத்தையே நான் உன்ட்ட சொன்னேன்லக்கா, எந்த வீட்டில் தான் வந்து இப்போ நீனு தான் உன் மகளுக்கு கல்யாணம் முடிச்ச, போன மாதம் கல்யாணம் வந்து நின்று அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, எல்லாரும் பேசி வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சிய. அதுக்கு பிறகு பாரு, நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாவ, அவிலா குடும்பமாக பேசி முடிச்சு மாப்பிள்ளை வீட்டில் வர சொல்லி பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி வாங்கி என்ன பண்ணாவ, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி தான் ஊர் உலகத்தில் நடக்கும். ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு, அப்படி தானே. எல்லா இடத்துக்கும் போய் எங்கெங்கெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தணுமோ, வைக்கணுமோ, வாங்கணுமோ, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க.
எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே என்னை வந்து அந்த மீடியா லெவலில் என்னை அசிங்கப்படுத்தியும் என் வேலைகளை சொல்லும் போதுமே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் அதுக்கு வந்து பதிலடி வந்து நல்லா கொடுத்துருக்கணும். நானும் ஒரு இதில் பேசும்போது இலைமறை காயாக ஒரு இதில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நான் மட்டும் இல்லைக்கா, இப்போ உன் வீட்லேயும் உன் கணவர் வச்சு உனக்கு இப்போ நிறைய பாதிப்பு இருக்கலாம், அப்படி தானே? அப்போ நான் மட்டும்தான் பெரிய தியாகி, நான் மட்டும்தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லலை. ஒருத்தங்களுடைய பிரச்சனைகள் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், அப்படி தானே? அந்த மாதிரி நான் வந்து என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சுச்சுவேஷன், எங்கள் அப்பா தம்பிலாம் எப்படி ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாது. ஸோ நம்ம அப்பா சொல்லி கொடுத்தது கடைசி வரைக்கும் புருஷனோட தான் இருந்து ஃபேஸ் பண்ணணும், வாழணும், தனியாலாம் வரக்கூடாது. இது வந்து டீட்டெயிலாக பெருசாக சொல்லலாம், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்படிலாம் சொல்லி நம்ம மைண்ட் செட்டில் வளர்த்ததுனால தான் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அதே இதை வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நம்ம வந்து தனியாக வாழணும், நம்ம இஷ்டத்துக்கு வாழணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு கண்ட இதுகளையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், தேடிட்டு இருக்க மாட்டோம். இப்போவுமே வந்து எனக்கு நிறைய வார்த்தைகளில் வந்து நான் வந்து திட்டிடுவேன். ஆனால் வேண்டாம், நிறைய வார்த்தைகளை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பொறுத்துட்டு இருக்கேன். சரியா? இந்த மாதிரி நிறைய இப்போ கமெண்ட்ஸில் உள்ளவங்களே என்ன போடுறாங்க, நல்ல ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இறங்கி போகலாம், கேட்கலாம். பட் ஒன்றுக்குமே ஒர்த்து கிடையாது. ஒரு வாயையே வந்து யார் ஒன்று திறந்து அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அந்த ஆள் வந்து வாயவே திறக்காம இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்க. ஏன்னா இப்பவும் ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் திருப்பி அப்படின்ட்டு. திருப்பி வந்து நான் சும்மா வந்து என்ன பண்ணல, இது பண்ணல. சரியா? ஐயோ அமைதியா இருக்காங்க. என்ன நேத்து மெனக்கட்டு இதுல வந்து நான் பேசுறேன், எனக்கு என்ன பிடிக்கல, நீ நினைச்சீன்னா நீ ஒரு கால் பண்ணி பேசலாம், அப்படிதானே? இல்ல நீ வந்து பர்சனலா ஒரு மெசேஜ் போடலாம். என்னமோ வந்து 2 பேருக்கும் பேசணும் அப்படின்னா நார்மலான ஒரு கான்வர்சேஷன், ஒரு பிரச்சனை முடியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நார்மலான கான்வர்சேஷன் போடணும். இல்லை நான் எதுவும் வந்து கால் பண்ணா, நான் எதுவும் பேசுனா நீ வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு வெளியே சொல்லிடுவேன், அதனால பயப்படுவோம். ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு சொல்ற அளவுக்கு எதுக்கு அசிங்கமான வார்த்தைகளையோ அசிங்கமான விஷயங்களையோ பற்றி ஏன் பேசணும்? நார்மலாக இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் பேசலாம். சரியா? அப்போ நேற்று வந்து என்னைய நான் பார்த்த பார்வைக்கு புருஷன்தான் வந்து வீட்டில் ரெகுலராக சண்டை போடும்போது அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி பேசுறாரு, அப்படிதானாக்கா? நீ பார்த்துட்டு தான் இருக்க, பக்கத்து வீட்டில் இருந்து டெய்லி அந்த பேச்சும் அடியும் இதையும் நான் வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரியா? அது நம்மளுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷன் உள்ளவங்களாம் அந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நேற்று நான் பேசினதுக்கு அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியலைன்னா ஜீரணிக்க முடியலை. ஆமாம் சீதா, நானே பார்த்தேன். எனக்கே வந்து என்ன பண்ணலான்னு வருதுன்னா, விளக்குமாத்த எடுத்து அவன் வாயிலே சாத்துன்னு சாத்திடலாமான்னு வருது. அந்த டைப் பண்ணான் பாரு, அந்த கையை அப்படியே ஒடிச்சு நான் சோறு பொங்குவன்ல அந்த அடுப்பில் வச்சு எரிச்சிடலாமான்னு வருது தெரியுமா? அதுவும் பாரு, எழுத்து வந்து அவன் வந்து வாத்தியார் உள்ளையான், அவன் படித்தவனான். அவன் படித்த லட்சணத்துலேயே அவன் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவும் ஒரே எண்ணத்துல போட்டுக்கிட்டு இருக்கு, தப்பு தப்பா போட்டு எனக்கு ஒரே காமெடியா போச்சு. பார்த்துக்கோ, டிவர்ஸ் அப்படின்னு வந்து போடுதான், DIVRSன்னு. நானே எனக்கே வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், எனக்கே ஸ்பெல்லிங் தெரியுது. ஐயோ, அதை புரியறதுக்குள்ள போச்சு. நானும் நைட்டு பார்த்துட்டு காலையில பார்க்க சீதா, ஒரு கமெண்டையுமே அதுல காணும். பார்த்துக்கோ. ஆனா போட்ட கமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணலாம், மற்றவங்க அந்த கமெண்ட்டுக்கு எடுத்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தியா, அது பூரா அதில் கிடக்குது. ஆமாம், நல்ல வேலைக்கு நான் நேற்று என்ன பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். உன்ட்ட சொல்லணும்ல, அப்படின்னா அத்தனை நீ அதுக்கு வந்து பதிலடி கொடுப்பா. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நேற்றே எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒன்று பார்க்காம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் பாரு, அது வந்து அந்த மாதிரி அவன் இருந்திருப்பான் போல. அதுக்கு நீனே பதில் சொல்லு, அப்போதான் அது நல்லாயிருக்கும். சரிக்கா, உனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா அப்போ எனக்கு எப்படி வரும் பாரு. கொண்டா, நான் இப்போ அந்த ஃபோனில் இருந்து நான் சொல்கிறேன் பாரு, பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நான் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில். இது வந்து எப்படி தெரியுது, நல்ல பேர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. பேர் தெரியலையோ? பேரு ஜூம் பண்ணி காட்டுறேன்னு, ஜூம் பண்ணிட்டு அப்போ தான் தெரியும். என்னோட வீடியோவில் கமெண்ட் போட்டதுக்கு ரிப்ளை பண்ணவங்களுக்கும் பயங்கரமான கமெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க.
ஐயோ மாற்றி காட்டணுமோ? மாற்றி காட்டினா தான் தெரியுமோ? சி இஸ் ஐடிஏஎம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நேமை பார்த்துக்கோங்க, நேமை பார்த்துக்கொள்ளுங்கள். நேம் வந்து எப்படி தெரியும்? இங்கே வந்து மாறில உழுது. செல்லில் எப்படி காட்டணும்னு தெரியல எனக்கு. இப்படி காட்டணுமோ? ஐயோ நண்பர்களே, எப்படி காட்ட வேண்டும் என்று தெரியவில்லை. சரி, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நான் இதில் வந்து அட்டாச் பண்ணிடட்டுமா? இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள். சரியா? இது வந்து தலை கீழே இருக்குது, எப்படி மாற்றி காட்டுறேன்னு தெரியலையே. சி இஸ், இது வந்து கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். என்ன போட்டிருக்கு அப்படின்னா சி இஸ் ஐடிஏஎம். சரியா? அதில் இன்னொரு ஸ்பெல்லிங்கும் போடுவாங்க. இவர் வந்து இந்த ஸ்பெல்லிங்கில் போட்டிருக்காரு. சரியா? அதில் வந்து எனக்கு வந்து எல்லோரும் போட்டிருக்காங்கன்னா, பிள்ளையை நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலை. ஸோ 22 வயசுலேயே நீங்கள் வந்து யாராச்சும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நீங்கள் உங்கள் பையனுக்கு அது வச்சது தான் தப்பு. படித்து நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சி இஸ் ஐடிஏஎம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லிடுங்க. அந்த வார்த்தையை வந்து எனக்கு சொல்ல முடியல. அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து ஒருத்தங்க போட்டிருக்காங்க, ஒரு சில்ட்ரனை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா சி கில்டு 3 ஸ்டட் STUD. சரியா? அதில் சி கில்டு 3 ஸ்டட். அதம்மா 3 ஸ்டட்டை நான் வந்து கொண்டு இருக்கணும். சரியா? எந்த ஊரில் எப்படி என்ன ஏது அப்படின்லாம் வந்து அவர் தான் வந்து எனக்கு சொல்லணும். ஏன்னா அதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல இன்னொருத்தங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அம்மா அழாதீங்க, கடவுள் அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பார். அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சி இஸ் அதே தான், சி இஸ் ஐடிஎம். ஸோ ஐ வாண்ட் டிவர்ஸ், DIVES டிவர்ஸ். ஸோ ஐ வாண்ட் டிவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது அதுக்கு கீழேயே வந்து அவங்க போட்ட கமெண்ட்ஸுக்கு இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க, நீ செத்துரு அப்போ தான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தையில் பூ வார்த்தை போட்டு உன்னை இது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேட் வேர்ட்ஸில் வந்து போட்டிருக்கு. பயங்கரமான ஒரு பேட் வேர்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு இது நீங்கள் தலைகீழாக தெரிகிறனால பார்த்துக்கோங்க ஐடி. சரியா? அதை வந்து நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். நீங்கள் இப்போவும் நம்ம நேற்று போட்டு அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க ரிப்ளை கொடுத்தது இருக்கும், அந்த நேமை போட்டு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக எடுக்கணும் இல்லையா? அதாவது ஒரு பெண்ணை வந்து நம்மளால் தோற்கடிக்க முடியலை அப்படின்னா இறுதியாக வந்து கேடுகட்ட ஒன்றுக்கு விளங்காத சில பொட்ட நாய்கள் வந்து போடக்கூடிய ஒரே ஒரு இது அவளுடைய கேரக்டரை வந்து தப்பாக பேசுறது. சரியா? அப்போ நான் சொல்கிறேன், கேரக்டரை தப்பாக பேசுனா நீ சரியில்லை நாய, நீ சரியில்லைன்னு அர்த்தம் நாய, நீ அப்போ அப்படி இருந்தியா? சரியா? நீ அப்படி இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு. சரியா? அதனால் இந்த மாதிரி நான் திரிஞ்சனா அப்படின்னு வந்து சொல்லு. சரியா? நான் அந்த மாதிரி திரிஞ்சிட்டு இருந்தானா உன் பிள்ளைகள் இன்னைக்கு இந்த நிலமையில உன் பிள்ளைய வந்து என்ன செஞ்சிருக்காது, உருவாயிருக்காது. எங்கள் அப்பா வந்து எங்களை அப்படி வளர்க்கலை. ஒன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எதையுமே நான் ஷேர் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா நான் இப்போ வரைக்குமே என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அவர் இப்போ என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா? இருந்தாலும் செத்தாலும் புருஷனோட சாகணும், புருஷன் வீட்டில் சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போராடிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்னை கேட்காங்க, அவன் நல்லவனே கிடையாது, அவன் கூட போய் இருக்கணும்னு சொல்கிறீங்களே, தனியாக இருந்தால் நல்லா இருங்க அப்படின்ட்டு. என் மனசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதே மாதிரி உனக்கு தெரியும், உன் மேலே நான் எவ்வளோக்குள்ள நான் பாசம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். பார்த்துக்கோ. சரியா? நீ வந்து எத்தனை இடத்துலலாம் நீ மேய்ஞ்சிட்டு வந்த, அப்போ நான் உன்னையெல்லாம் கழுவி திருப்பி உன்னைய வந்து நான் வச்சேன். ஆனால் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது திரும்பியும் எலும்பு துண்டை தான் நோக்கி போமா அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு காரியமும் செஞ்சிட்டு இருக்க. சரியா? அடுத்தது இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க, இவன்லாம் ஒரு ஆளே இல்லைம்மா, பேசிட்டு அந்த பாவத்தை அனுபவிப்பான் அப்படி சொல்லி போட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு சேவ், கேட்டுக்கோங்க, ஐ வாண்ட் டு சேவ் மை சில்ட்ரன். சி இஸ் சரியா? சி இஸ் கூட்டி கொடுப்பா, அவ அம்மா இவளை
கூட்டி கொடுப்பா என்ன, சரியா? ஐ வாண்ட் சேவ் மை சில்ட்ரன், இவ சி இஸ் கூட்டி கொடுப்பா, அவ அம்மா இவளை வந்து கூட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கமெண்ட்ல போட்டிருக்கு. அதில் வந்து பர்டிகுலராக ஒரு நேமை வந்து எழுதி போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அதை காட்ட முடியல, அது அந்த நேமை போட்டிருக்கு அசிங்கமாக. அதுக்கு அடுத்தது சி இது என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோங்க. சி அப்பார்ட் இன் மேன் இன் சி அப்பார்ட் இன் அப்பியரா, நான் அப்பியருக்கு அப்பார்ட்டா, சி அப்பார்ட் இன் மேன் இன் அப்படின்னு போட்டிருக்கு. யார் கூடயோ நான் ஓடி போறேனா அந்த மீனிங்ல வந்து போட்டிருக்காது. எனக்கு தானே புரியும். அதாவது பிள்ளைங்க வந்து மழலை சொல் பேசும்போது மற்றவங்களுக்கு புரியாது, அந்த தாய்க்கு தான் புரியுமா. அதனால பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்ன மாதிரி என் வீட்டில் உள்ள கழுதை எப்படி மெசேஜ் போடணும்னு எனக்கு தானே தெரியும். அடுத்து சி கோ இன் மை ஹோம் இன் அப்பியர் டேஷ் அப்பியர் அந்த ஒரு நேம் போட்டு ஷி கோ இன் மை ஹோம் இன் அப்பியர். அந்த ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டா என் பொண்டாட்டி. நான் வந்து ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டேனா, நான் ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டு தான் இப்போ வரைக்கும் இவங்கிட்ட இவ்வளோ அடியும் மிதியும் வாங்கி இவன் டிவோர்ஸ் கேஸ் போட்டும் நான் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டு என் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட்டுக்கிட்டு டொமஸ்டிக் வேலன்ஸ் கேஸ் போட்டு 1.5 வருஷமா நான் வந்து போராடி ஆர்டரையும் வாங்கி நான் வீட்டுக்குள்ளேயும் போகாமல் இருந்து திருப்பி அகைன் வந்து கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் போட்டு கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டு நான் மறுபடியும் வீட்டுக்குள்ள போனேன்னு அடுத்த கேஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னொருத்தங்க கூட நான் ஓடி நான் அதுக்கு இஷ்டமா நான் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லைஃபே எனக்கு தேவையில்லை. நான் ஜாலியாக நான் என்ன பண்ணலாம், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அதுக்கும் நான் எப்படியோ வாழலாம், சரியா? ஆனால் நான் அப்படி வாழலை, ஒன்றை மாதிரி கீழ்த்தரமா நான் வந்து வாழலை, என்னையும் அப்படி வளர்க்கலை, சரியா? ஸோ அதுக்கு ரிப்ளை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, யோ போயா லூஸு, நீலாம் ஒரு ஆம்பளையா, உன்னால தான் இந்த அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவங்களுக்கும் ரிப்ளை வந்து ஒரு பேடான ஒரு கெட்ட வார்த்தை வந்து போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆமாம், இப்படி வந்து 2-3 இடத்துல அந்த அசிங்கமான வேர்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நம்மளுடைய ஜேஸ் ரதி 0508 இன்ஸ்டாகிராம் ஐடி 10K ஃபாலோவர்ஸ் கூட வரல, சரியா? 9760 சம்திங் வந்து இருக்கு, 9700 சில்லற தான். அதுதான் என் ஐடி. இன்னும் எனக்கு 10Kயே வரல. நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னுடைய நேமில் இருக்குது. அவங்களாம் மெசேஜ் பண்ணாங்கன்னா அது நான் பண்ணலை, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஐடியில் வாங்க. நான் இந்த ஐடியில் இன்ஸ்டாகிராமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து நான் அதில் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இது பண்ணுங்கள், சரியா? ரிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு. அதே மாதிரி நம்ம நேற்று போட்ட வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து அந்த நேமை, அந்த என்ன நேமோ அந்த நேமை வந்து பர்டிகுலர் நேமை வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த கமெண்ட் இருக்கும். இப்போ வந்து ஏக்கா சீதாக்கா ஏக்கா ராதாக்கா, உன் பேர் என் பேர் இப்படியே குழம்புது ராதாக்கா. இப்போ வந்து நான் இந்த பொறுக்கி நாய்க்கு வந்து நான் சொல்லக்கூடாது, ஆனால் ஊர் பூரம் பொறுக்கிட்டு அலைஞ்ச நாய் இது. இப்போ உடனே கேட்பாங்க, இப்படிலாம் பேசிட்டு புருஷன் கூட போகணும் அப்படின்னா, அதாவது தப்பு செஞ்சால் அதுக்கு வந்து தண்டனை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனால் அந்த தவறை வந்து மறுபடியும் செய்யாமல் அதில் களையணும். இப்போ இதில் போட்டுக்க இவன் கேவலமாக என்னை வந்து என்ன பண்ணியிருக்கான், என்னுடைய கேரக்டரை வந்து அசாசினேஷன் பண்ணி அதுவும் ரிலேட் பண்ணி தப்பாக வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி இவன் பேசியிருக்கான், சரியா? டிவோர்ஸ் கேஸில் எங்கள் 2 பேருக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சுக்கா. கவுன்சிலிங் நடக்கும்போது அதில் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், இந்த அட்வொகேட்ஸ், இவங்க தான் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அபவ் 70 வயசு 80 வயசு இருக்கும், அந்த ரேஞ்சில் உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது இவர் ஒரு பட்டன் ஃபோனும் அப்புறம் இன்னொரு ஃபோனும் வச்சிருந்தாரு. 2 ஃபோன், இப்போ ஐஃபோன் வச்சிருக்காரு, அப்போ ஆண்ட்ராய்டு இருந்துச்சு, 2 ஃபோன் வச்சிருந்தாரு. அப்போ வச்சுட்டு அந்த இடத்துல என்னை வந்து அவ்வளோ, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்காளே இவளை வந்து ரொம்ப மோசமாக இதாக ஆக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது, நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறவ திமுந்துக்கிட்டு அலைவா. ஆனால் அந்த இல்லை அப்படிங்கிறவங்களால வந்து அந்த வார்த்தைகளை வந்து தாங்க முடியாது. நான் உனக்காக எவ்வளவுலாம் நான் பண்ணேன், நிறைய விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியாதுக்கா. நம்ம ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம புருஷனுக்காக பண்ணியிருப்போம் நிறைய விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க வந்துட்டு பேசும்போது எனக்கு வந்து அவ்வளோ அழுக வருது. கவுன்சிலிங்கில், டிவோர்ஸ் கவுன்சிலிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
என் ஃபோனை வந்து நான் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கேன், 1 வாரத்துக்கு அவர் வச்சிருக்கட்டும். அதே மாதிரி அவருடைய ஃபோனை தர சொல்லுங்க, அவரை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோனை எனக்கு தர சொல்லுங்க, நான் வந்து வச்சிருக்கேன். யாரு தப்பு பண்ணா, யாருக்கு வந்து என்னென்ன கால்ஸ்லாம் அனாவசியமான கால்ஸ் வருது அப்படின்னு நோட் பண்ணுங்க அப்படின்னு நான் தைரியமா சொல்லிட்டேன். இதை நான் அங்க சொன்ன மாதிரி அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க ஒய்ஃப் ரெடி, நீங்க அவங்கள்ட்ட உங்க போனை கொடுங்க, அவங்க உங்க போனை தருவாங்க அப்படி சொன்னதுக்கு, இல்ல நான் அப்படிலாம் நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதைத்தான் இப்பவும் நான் சொல்றேன், உனக்கு உண்மையிலேயுமே தில்லு இருந்துச்சு அப்படின்னா உன் ஃபோனை நீ எனக்கு கொடு, சரியா? நான் வச்சுக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நம்பரை கொடு, நான் வச்சுக்கிறேன். ஏன் இதை நீ என்ன பண்ணு, நீ வச்சுக்கோ, சரியா? இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கு, இப்போ ஐஃபோனில் பேசிட்டு இருக்கேன், சரியா? உனக்கு நான் வந்து ஐஃபோனில் உள்ள நம்பர் வந்து யாருக்குமே தெரியாது, அது இப்போ தான் வாங்கின சிம்மு, சரியா? இதில் தான் நான் வந்து பெர்மனண்ட்டாக வச்சிருக்கிற நம்பர் இருக்குது. இதை நான் உன் கையில் கொடுக்கேன். இல்லை ஐஃபோன் சிம் வேணும்னாலும் அந்த சிம்மைனாலும் நீ எடுத்துக்கோ, சரியா? இது வந்து நான் என்னை வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, சரியா? நீ கூசாம நீ எப்படி அலைஞ்ச அதெல்லாம் மறந்து நான் உங்களோட வாழ்ந்ததுக்காக நீ கூசாம என்னைய IDAM அப்படின்னு வந்து நீ சொல்லுவ, சரியா? நான் இப்ப சொல்லணும்னா நீ ஒரு ஆம்பளை IDAM இருந்த அப்படின்னு என்னால வந்து என்ன பண்ண முடியும், ப்ரூஃப் பண்ண முடியும். இருந்தாலும் இன்னொன்னு பெரியவங்க வந்து என்ன பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொம்பளைய வந்து இதெல்லாம் வந்து இப்போ உள்ளவங்க சொல்லுவீங்க, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாருமே கற்பனா ஒண்ணுதான் அப்படின்னு. பட் அப்ப நம்ம பெரியவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி வளர்க்கும் போது, ஒரு பொம்பளை கெட்டா வந்து அது என்னதான் வந்து சரித்திரமா, அதே ஒரு ஆம்பளை வந்து தப்பா நடந்தானா அது ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தினசரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தா அடுத்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அதே இது ஒரு பொம்பளைக்கு நடந்தா அது காலங்காலமாக ஒரு வரலாறா பேசக்கூடிய செயலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒருத்தன் வந்து 7 பேரை இது பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுதான் அவனை வந்து என்ன பண்ண மாட்டாங்களா, கெத்தா பாத்தியா எப்ப இவன்லாப்பா ஆம்பளை, பாக்குற பொம்பளைலாம் இவனுக்கு மடியிறாளப்பா உளுறாளப்பா அப்படிமாங்களாம். அதே இது ஒரு பொண்ணுங்கும் போது அவளுக்கு பேரு வேற, சரியா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த காலத்திலேயே அப்படி பெண்களை வந்து பேசி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஜென்மங்கிறனால நீங்க மறுபடியும் நீ என்ன பண்ற அப்படின்னா, பொம்பளைய இந்த பேரை சொன்னா அவ என்ன பண்ணிடுவா, உடஞ்சிருவா, அவளை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வீழ்த்திடலாம் அப்படின்னு நீ வெளியே பாக்குற ஆட்கள்கிட்டையும் சரி இங்கேயும் சரி நீ வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் என்னுடைய போராட்டம் என்னுடைய வீட்டுக்குள்ள எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு வெளியே வந்தனோ அந்த போராட்டம் ஒரு நாளும் நிக்காது. நான் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், சாகறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கால் ஊன்றி நான் நிப்பேன். எல்லாருமே வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டு சுத்தமா இந்த ஆளுக்கு இல்லை, நான் கண்டிப்பா எந்த இடத்துல உதறி என்னைய கடவுள் வந்து நான் வெளியே இப்ப போயிருக்கலாம், அதே இடத்துல கடவுள் என்னைய வந்து என்ன பண்ணுவாரு, தலை நிமிர செய்வாரு, சரியா? அதனால நீ பேசின வார்த்தைகளை எவ்வளவோ கொட்டிட்ட. இப்படித்தான் நீ வந்து முன்னாடி என்ன பேசின, பிபின்னு சொன்ன, அதுக்கப்புறம் பிளே பாய்ங்கிறதுல பிளே கேர்ள்னு சொன்ன, கடையில போய் அங்க இவ்வளவுலாமோ நீ பேசி கடையில கேவலமா வேலைக்காரியா வீட்டுக்குள்ள அனுப்பி கூட்டி விடுறியான்னு போய் கேட்ட, எவ்வளவு வார்த்தை. அதே மாதிரி அந்த பாடி ஷேமிங்லாம் பண்ணி காமிச்சிங்க. இப்ப இன்னைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாவே தெரியல, சரியா? அதே மாதிரி இப்ப தாய தேவ் இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் பேசுற அளவுக்கு நீ வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்க. ஏன்னா உன்னை பார்த்து தானே அது படிக்கும். இப்போ அதனுடைய கேரக்டரும் ஃபுல்லாவே உன்னுடைய கேரக்டர் அப்படியே வந்து வந்துட்டே இருக்கு. நான் நம்மளுடைய இது இருக்குன்னு பார்த்தேன், என்னுடைய இது 2 பேருக்குமேக்கா, 2 பிள்ளைகளுக்குமே என் கால் தட மட்டும் ஒரு தூசி இல்லை. என் உடம்பு கூச்சமோ எதுவுமே இதுகளுக்கு வந்து ஒரு நாய்களுக்கு இல்லை. இந்த சொல்றது ஐயோ இவ வந்து வீடா போய் ஊரா போய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து சொன்னேன்ல, ஆம்பளை கெட்டா வந்து அது சம்பவம், பொம்பளை கெட்டா அது சரித்திரம் அப்படின்னு சொன்னேன்ல, இதேதான். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எத்தனை இடத்துல பெண்களுக்கான கொடுமைகள் பல இது நடக்குது. அந்த ஆண்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே வருதான். அதே மாதிரி அந்த நியூஸ்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்ப பேசினாலும் அந்த நம்மளுக்கு தான் வந்து அந்த பெண் இதுகளுக்கு தான், நம்ம பெண் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த பெண் பிள்ளையை சார்ந்தவங்களுக்கு தான் அது அசிங்கமா தெரியுது. அதை நம்ம வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அந்த ரீசெண்டா ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட ரேப் பண்ணது 3 வாத்தியார்கள், அதெல்லாம் வந்து சொல்லும் போது அவங்களுக்கு ஒண்ணு இல்லை, அந்த பிள்ளைக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்கு, எவ்வளவு இருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து சில விஷயங்களை பெண்களை வந்து எப்படி பார்க்கணும் வளர்க்கணும்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்க வந்து உடனே இந்த சின்ன வயசுல இப்போ அதே மாதிரி இன்னொன்னு நான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். எல்லாருமே வந்து 19 வயசுலயே கல்யாணம் முடிக்க நினைச்சீங்களா டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அது அப்படிதான் நாங்க நினைச்சிருந்தோமா இல்ல எப்படி டிசைட் பண்ணிருந்தோம் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த இதுவும் ஏஜ் இவ்வளவு கம்மியா ஏன் வந்து பையனுக்கு முடிச்சீங்க அப்படிங்கறதையும் ராதாக்கா உனக்கு தெரியும், ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இல்லைக்கா, அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன். அதனால நீ உண்மைக்குமே சரியா, நீ உண்மைக்குமே 24 வருஷம் நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, IDEMனு போட்டிருக்க, சரியா? நீ வந்து ஸ்பெல்லிங்ல அப்படி கூடுனவனா அதனால போட்டிருக்க. உண்மைக்குமே நீ அப்படிதான் வாழ்ந்தவனா இருந்திருந்தா நீ என்னைக்கோ என்ன பண்ணிருக்கணும், நீனு
வச்ச நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை.